இல்லை சேலம் சிட்டியானே தெரியாது. ஃபஸ்ட்டு பிரசாதத்தை காட்டுங்க சார். இது லட்டு தானே? லட்டு அது என்னோட பொறுப்பு. ஓகே. இது வடை இனிப்போட. இனிப்பா? இனிப்போட சார், இனிப்பு தான். பொறுப்பு. இது பிரசாதம். சாப்பாடு வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் சாம்பார் சாப்பிடுங்க. வெண்டைக்காய் அருமையாக இருக்குது. லட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் சாப்பிட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. கோயில் பேரா? சீனிவாச பெருமாள். ஓகே ஓகே ஓகே. அவர் இவ்வளோ நேரம் நம்ம கூட நின்று பேசிட்டு போகிறாரு. ஆமாம், நான் தண்ணி குடிச்சேன்னா இல்லையா? இந்த போய்டும், அவ்வளோதான். வந்தாச்சு போல். 1200 படியான். புரட்டாசினா நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தான் வருவோம். பரவாயில்லையா? ஏறுவோம் ஏறுவோம். ட்ரெக்கிங் ரைடு. மொத்தம் 1250 படின்னு சொல்லிட்டு போகிறாரு அவர். இந்த ஊருக்காரரு ஸ்ரீனிவாச பெருமாள் அதானே சொன்னார்? ஸ்ரீனிவாச பெருமாள். ஆமாம், வந்தாச்சு வந்தாச்சு. பார்க்குறவங்க நினைக்க போகிறாங்க, இன்னும் மடா ஏறிக்க. இன்னும் 2 கிலோமீட்டர். சேலம் சிட்டி அதானே? அது என்னது? சார் அது குமரகிரி ஏரி சார். அது ஏரி. ஆமாம், இப்போ குமரகிரி ஏரி. இப்போ மேப்பில் பார்த்தேன் குமரகிரின்னு. அதுதான் சார் அந்த ஏரி. அது சிட்டிக்கு நடுவில் ஒரு ஏரி. கொஞ்ச நாளாக மூடிடுவாங்க. மூடி அதை ஃப்ளாட்டு போட்டுருவாங்களே. இங்கே பாருங்க. அதான் லேக். செம்ம சூப்பராக இருக்கு ஏரி வந்தது. நல்லா ஈவினிங் ஒரு 5 to 6 இங்கே உட்காந்துருந்தாக்கா சூப்பராக இருக்கும். காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்கும். இப்பயே நல்லா இருக்கு. கரெக்டாக 4. பொறுமையாக இறங்கும், ஒன்றும் அவசரம் இல்லை. சூப்பர். புரட்டாசி மாதம் இங்கே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. நாமமலை, அம்மாப்பேட்டை, சேலம். ஆமாம், எப்படியும் ஒரு 1 மணி நேரத்தில் ஏறிடலாம். அதே போல் வழியிலெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் இல்லை, கொண்டு வந்துருங்க. மேலே ஏறி வந்தாச்சு இந்த பாதை வழியாக. இங்கே இப்படி தாங்க இருக்குது. எல்லாருக்கும் இது கொடுப்பாங்க. எல்லாருக்கும் சார். துளசி. துளசி பேசிக்காகவே சாப்பிட்லாம், நல்லது. ஆமாம் சார், இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஆமாம். வச்சுட்டு அந்த பக்கம் போயிடலான்னு பார்த்தேன் பேக்கை. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போன்னு. போகலாம் சார். உள்ளே பிஸ்கட் ஏதாவது இருக்கா? இருக்குது சார், எடுத்துக்கலாம். குரங்கு சாப்பிட்றோன்னு தான் நான் உட்காந்துருக்கேன். பேக்கையே பிச்சு துளசி சார் காலி பண்ணிடும். சாப்பிடுவோம். எடுத்துக்கோங்க சார். ஓகே, இடமே சூப்பராக இருக்குது. இது என்ன பூ ப்ரோ? அது அழகாக இருக்குது. இதாங்க கோயிலோட வியூ. கொடிமரம். இது கிணறா? அது தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கா?
க்ளோஸ்டு. வைக்கப்படாதீங்க ப்ரோ, கோயில் சாப்பாடு தான். பெரிய ஆலமரம், பெரிய ஆலமரம், பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. 200-300 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். பைக்கெல்லாம் இருக்குங்க, பாதை இருக்குது. ஆனால் ரொம்ப ஆஃப் ரோடிங்காக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். அதனால் வராதிங்கன்றாங்க. ஆமாம், மேலே தான் இருக்குது, வர்ற வழியிலலாம் இல்லையே. தங்குறதுக்கு நிறையா இடம் உண்டு. சேஃப்டி செக்யூரிட்டிஸ் நிறைய சார். அதிக செக்யூரிட்டி. கோவம் தான் கடிக்கும், பரவாயில்லையா? கோவம் தான் கடிக்கும். கொடுக்குற சாப்பாட்டில் ஸ்வீட் இருந்தால் அது என்னோடய பொறுப்பு. காரம் வேறு, ஸ்வீட்டை தவிர பாக்கி எது இருந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ். ஆமாம், சாப்பிடுங்க. லொக்கேஷன் எப்படி இருக்கு? செம்ம லொக்கேஷனில் சூப்பர் சாப்பாடு. குழம்பே நல்லா இருக்கு போலையே. சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், இனிப்பு வடை, ஒயிட் ரைஸ் மற்றும் இனிப்பு வடை இருக்க நான் மறந்துட்டேன் பாருங்க. இனிப்பு வடை. சரியான லொக்கேஷன் சார். இந்த லொக்கேஷனில் ஒரு வாய் எடுத்து அப்படி இனிப்பு வடை இல்லை ப்ரோ, கார வடை, சாதா வடை தான். ரெசார்ட் பாருங்க சார், எங்கே இருக்குது யாருமே தெரியாது சார். அதான் அதான் ஹிடன் ஸ்பாட்டில் கொண்டு வச்சுருக்காங்க சார் ரெசார்ட்டை. கிரவுண்டு இது. இங்கே எவ்வளோ பெரிய கிரவுண்டு. விளையாண்டுருக்காங்க தானே சார். இங்கே பாருங்க, இங்கே பார்த்துருவாங்க சார். அது ஆளா சும்மா பொம்மையா சார்? மேலே வேலை 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 பார்த்துட்டு இருக்கு ஆளுங்க. வேலை பார்த்துட்டு இருக்கானுங்களா சார்? நம்ம நேரடியாக பார்க்கறதுக்கு தெரியல. இல்லை ஆமாம் சார். இங்கே ஒரு டீம் நிற்கிது, வெறும் கண்ணுக்கே தெரியல தானே. பாருங்க சார், முன்னாடி என்ட்ரன்ஸ்ல. அதான் அதான் இதா தண்ணி எவ்வளோ ப்ளூவாக இருக்கு. அது எங்கே இருக்கு பாருங்க. அங்கே வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படம் உதயநிதி ஸ்டாலின் நடித்த மாமன்னன் அங்கே எடுத்தாங்களாம். அது வந்து ஜருகுமலை அந்த பாதை. ஆமாம், அந்த அந்த பாதை புதில் சிக்ஸாக் மாதிரி அங்கே நாம் போக போகிறோம். அடுத்த வீடியோ செம்ம சூப்பராக இருக்குது. முடிச்சிட்டிங்க எனக்கு கொடுக்காம. ஃபைனல் டச் வந்தாச்சு சார். இதில் ஏறுவோம் கொஞ்சம் மேலே. இந்த இதில் மேலே போகலாமா சார்? எடுத்துக்கிட்டே நீங்களும் வாங்க. செம்மையாக இருக்கு. இந்த மலைக்கு பைக்கில் வர்றதுக்கு பாதை இருக்குது, ஆனால் ரொம்பவே டேஞ்சர் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடம் நார்மலாக தான் இருக்குது. அதுக்கு கீழே இறங்க இறங்க தான் மோசமாக இருக்கும் போல். இந்த இடம் நார்மலாக இருக்குது. போக போக கொஞ்சம் அது நம்ம அவங்களுக்கு அப்படி சொல்கிறாங்க சார், நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஜாலி. கோயில் போயிட்டாங்க பைக்கில் சல்லுன்னு. நம்மளும் நம்ம டயானாவை கொண்டு வராங்க. தண்ணி பிடிச்சிட்டிங்களா? தண்ணி பிடிச்சேன் சார்.
எடுத்துக்கோ. நாமமலை சீலிங்க ரெண்டு. எடுத்துக்கோ. அந்த அண்ணம்மா துணி வேற கிடையாது. அதான் போயிட்டாங்க. இந்த வியூலாம் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குல்ல, அட்டகாசம், செம. இதுதான் சார் தேசிய நெடுஞ்சாலை. தேசிய நெடுஞ்சாலை இதுதான் சார், சென்னை. இங்கே 2 போர்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த போர்டெல்லாம் படிச்சுக்கோங்க, அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கு, நாங்களும் மூணு அடிச்சுக்கிறது புரியுறதில்ல பேசுறது. சூப்பர் இருந்துச்சு. கோயிலை பார்த்துட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். செப்பல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே ஒர்க் பண்ணுற பூசாரியிலேருந்து ஐயர்லேருந்து எல்லாருமே செப்பல் போட்டிருக்காங்க. கோயில் உள்ளே மட்டும்தான் போடல, அதனால் செப்பல் பிரச்சனை இல்லை. நீங்கள் செப்பல் போட்டே வரலாம், எங்களை மாதிரி ஷூ போட்டு வரலாம். சொல்லணும்ல. நாமமலை, அம்மாப்பேட்டை, சேலம். அதான அட்ரஸ்ஸு? அதுதான் சார் அட்ரஸ். ஓகே. ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதில் சந்திக்கலாம் சார். மாமன்னன் ஜருகுமலை. ஜருகுமலையில் நம்ம சந்திக்கலாம். அதுக்கடியில் வேறு வீடியோ வந்தாலும் வரும்.